எல்லோருக்கும் பிடிச்ச ஆனியன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணினதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். 2 சிவப்பு மிளகாய் ரொம்ப பொடியாக கட் பண்ணினது, 2 கொத்து கறிவேப்பிலை, இதையும் கத்திரி யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் பொடியாக. இந்த கறிவேப்பிலையோட க்ளீன் பண்ணின கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுட்டு லேசான தோசையாக ஊற்றி வதக்கி வச்ச வெங்காயத்தை தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்து தோசை திருப்பியாலேயே கொஞ்சம் லேசாக அமுத்தி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணினா அருமையான மசால் ரோஸ்ட் நமக்கு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு தோசைகளை ஊற்றி எடுத்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றதில்லை, ஏன்னா தோசை கூடவே திருப்பியும் வேக போகுதில்ல, அதனால் பாதி வதங்கினதுமே எடுத்துட்டேன். இந்த வெங்காய கலவையை யூஸ் பண்ணியே ஆனியன் ஊத்தப்பமும் நம்ம சுட்டுக்கலாம். ஆனியன் ஊத்தப்பத்துக்கு திருப்பி போடணும், ஏன்னா ஊத்தப்பத்துக்கு தோசை கொஞ்சம் குண்டாக ஊற்றுறோம்ல, அதனால் வேகாது ஒரு பக்கம். ஸோ திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டா ஆனியன் ரோஸ்ட் அண்ட் ஆனியன் ஊத்தப்பம் அட் அ டைமில் நமக்கு ரெடி.